வெல்கம் டு ட்ரூ எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம ட்ரூ எஜுகேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல். நம்ம ஏற்கனவே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலியமா எத்தனை விதமான தேர்வுகள் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் தான் சிஜிஎல், அதாவது கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமினேஷன் ஆனது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற குரூப் பி குரூப் சி கேடர் ஆஃபீஸர்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 26 விதமான துறைகளில் போய் நீங்கள் வேலைக்கு சேர முடியும். இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இருந்து 32 வயசு வரை. ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். அதே மாதிரி பெர்சன் வித் டிசாபிலிட்டிஸில் அன்ரிசர்வ்டுக்கு 10 இயர்ஸ். அதே மாதிரி பெர்சன் வித் டிசாபிலிட்டிஸ் ஓபிசிக்கு 13 வருஷம். அதே மாதிரி பெர்சன் வித் டிசாபிலிட்டி எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம். இதே மாதிரி டிஃபென்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் இந்த போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கேற்ப ரிலாக்ஸேஷன் இருக்கு. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு என்ன எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட் அண்ட் மேனேஜ் அக்கௌண்டன்ட் ஆர் கம்பெனி செக்ரட்டரி ஆர் மாஸ்டர் இன் காமர்ஸ் ஆர் மாஸ்டர் இன் பிசினஸ் ஸ்டடீஸ் ஆர் மாஸ்டர் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு எனி பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் சப்ஜெக்டில் மினிமம் 60% மார்க் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அட் டிகிரி லெவல். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2ல பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம், பட் அட்லீஸ்ட் 1 பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும். இது இல்லாமல் மற்ற போஸ்டிங்களுக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும். அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ், அப்புறம் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை. இப்போ இந்த எக்ஸாமினேஷனுடைய ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் 4 டைப்பாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் டயர் 1 அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், டயர் 2 அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், டயர் 3 அப்படிங்கிறது பென் அண்ட் பேப்பர் மோடு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ், டயர் 4 அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் டெஸ்ட், டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட், வேறெவர் அப்ளிகபிள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த எக்ஸாமினேஷனில் டயர் 1 கிளியர் பண்ணாதான் டயர் 2க்கு போக முடியும், டயர் 2 கிளியர் பண்ணாதான் டயர் 3க்கு போக முடியும், டயர் 3 கிளியர் பண்ணாதான் டயர் 4க்கு போக முடியும். இப்போ டயர் 1 அண்ட் டயர் 2ல என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ டயர் 1ல 4 பேப்பர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன். இந்த 4 டாபிக்லையும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் 25. இதுக்கு மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா ஈச் 50. இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷத்தில் இந்த எக்ஸாமினேஷன் எழுதணும். இப்போ டயர் 2 அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் 4 பேப்பர்ஸ் இருக்குது. பேப்பர் 1 அப்படிங்கிறது குவான்டிட்டிவ் அபிலிட்டிஸ். இதில் 100 கொஸ்டின் இருக்கும், 200 மார்க்குக்கு எழுதணும். பேப்பர் 2 அப்படிங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன். இதில் 200 கொஸ்டின் இருக்கும், 200 மார்க்குக்கு எழுதணும். அதே மாதிரி பேப்பர் 3ங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் 100 கொஸ்டின் இருக்கும், 200 மார்க்குக்கு எழுதணும். அதே மாதிரி பேப்பர் 4 அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ், ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். இதில் 100 கொஸ்டின் இருக்கும், 200 மார்க்குக்கு எழுதணும். இதுக்கு டோட்டலாக டைம் அலோகேட்டட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் ஃபார் ஈச் பேப்பர். இப்போ டயர் 1ம் டயர் 2லையும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். இது இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் இன் டயர் 1 அண்ட் பேப்பர் 2 இன் டயர் 2ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். டயர் 1ல நெகட்டிவ் மார்க் இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.50 ஃபார் ஈச் ராங் ஆன்சர். இப்போ டயர் 2ல பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 அதை தவிர மற்ற எல்லா பேப்பர்லையும் பேப்பர் 1, பேப்பர் 3, பேப்பர் 4ல ராங் ஆன்சருக்கு 0.50. அதே மாதிரி பேப்பர் 2 இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷனுக்கு மட்டும் 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க். இப்போ டயர் 2ல பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் எல்லாருமே எழுதணும். பேப்பர் 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேப்பர் யார் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கும் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணவங்க மட்டும் எழுதணும். அதே மாதிரி டயர் 2ல பேப்பர் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இந்த பேப்பர் யார் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் எழுதணும். டயர் 1 அப்புறம் டயர் 2 இது ரெண்டையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டயர் 3க்கு போயிடலாம். இப்போ டயர் 3ல என்ன மாதிரியான எக்ஸாமினேஷன், என்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோடில் எழுதணும். அதாவது டயர் 1 டயர் 2 வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஆன்லைனில் எழுதணும். இது வந்து பென் அண்ட் பேப்பர் மோடில் எழுதணும். இதில் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, ரிட்டன் ஆஃப் எஸ்ஏ, ப்ரைசஸ், லெட்டர், அப்ளிகேஷன் எக்ஸெட்ரா. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 100. டோட்டல் டைம் அலவுடு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். டயர் 3 பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டயர் 4க்கு போயிடலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட். இது வந்து கம்ப்யூட்டர்லையும் டேட்டா என்ட்ரி ஸ்கில்லும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேர்வு. இந்த எக்ஸாமினேஷன் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜாப்ஸுடைய பே ஸ்கேல் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பே லெவல் 8. இதில் வந்து மினிமம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47,600 1,51,100 ரூபா. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர் சி அண்ட் ஏஜி. இந்த என்ன மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர். இப்போ பே லெவல் 7ல் மினிமம் சேலரி 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபா வரை இருக்கும். இங்கே என்னென்ன மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ், இன்டெலிஜென்ட் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஏஎஃப்ஹெச்கியூ அண்ட் அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்கும், அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனில் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 2 டைப் ஆஃப் கேட்டகரிஸ்லையும், சிபிடிடி அப்படிங்கிறதுல இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற போஸ்டிங்கும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கும், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நியூரோட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்கும் இருக்கும். அதே மாதிரி சிபிஐசி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸசைஸ் அப்படிங்கிற போஸ்டிங்கு, இன்ஸ்பெக்டர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங், இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர் அப்படிங்கிற போஸ்டிங்கும் இருக்கும். அதே மாதிரி டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூவில் அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்கும், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கும் இருக்கும். இப்போ பே லெவல் 6ல் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி வந்து 35,400 ரூபாயிலிருந்து 1,12,400 ரூபா வரை கிடைக்கும். இங்கே என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனில் அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கும், ஆஃபீஸ் அண்டர் சி அண்ட் ஏஜியில் டிவிஷனல் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கும், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறதுல வந்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனில் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படிங்கிற போஸ்டிங்கும், ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேடு 2 அப்படிங்கிற போஸ்டிங்கும் இருக்குது. இப்போ பே லெவல் 5ல் மினிமம் சேலரி 29,200 இருந்து 92,300 ரூபா வரை இருக்கும். இதில் வந்து என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் அண்ட் சி அண்ட் ஏஜியில் ஆடிட்டர் அப்படிங்கிற போஸ்டிங்கும், அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸில் ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கும், ஆஃபீஸஸ் அண்டர் சிஜிடிஏ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கும் இருக்குது. இப்போ நாம் ஃபைனலாக பார்க்கக்கூடியது பே லெவல் 4. இங்கே வந்து மினிமம் சேலரி வந்து 25,500 ரூபாயிலிருந்து 81,100 ரூபா வரை இருக்கும். இங்கே என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மினிஸ்ட்ரிஸ் அதர் தென் சிஎஸ்சிஎஸ் கேடர்ஸில் சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங்கும், சிபிடிடி சிபிஐசி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் டேக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கும், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நியூரோட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்கும், ஜென்ரல் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் அப்பர் டிவிஷன் கிளர்க்